தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் ரசிகர்களோட கனவு கண்ணியா வலம் வந்து அதுக்கப்புறம் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாத அந்த 90s கதாநாயகிகளை பற்றியும் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றியும் பேசுகிற இடம் தான் இந்த எவர்கிரீன் ஹீரோயின். இந்த எவர்கிரீன் ஹீரோயின் சீரீஸ்ல இந்த வாரம் நாம பார்க்க போறது நடிகை தேவயானி. தேவயானி மும்பையில் பிறந்தவங்க. தேவயானி குழந்தையா இருந்தப்போ இவங்களோட ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் ஒருத்தர் எதிர்காலத்தில் இந்த பொண்ணு பெரிய சினிமா ஸ்டாரா வரும்னு சொன்னாராமா. ஆனா அப்ப அந்த ஜோசியக்காரரோட பேச்சை தேவயானியோட பெற்றோர் நம்பவே இல்லையாமா. ஜோதிடர் சொன்னது போல கோயல் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்துல நடிக்கிறதுக்கு தேவயானி கமிட் ஆயிருக்காங்க முதல் முறையா. ஆனா அந்த படம் முழுசா எடுக்கப்படாம பாதியிலேயே டிராப் ஆயிடுச்சு. 1993ல ஷாத் பஞ்சோமிங்கிற பெங்காலி படத்துல தான் தேவயானி முதல்ல ஹீரோயினா அறிமுகமானாங்க. 1995ல தொட்டாச்சினிங்கி படம் மூலமா தமிழ்ல கால் பதிச்சாங்க. அந்த படத்துல தேவயானி நடிச்சது செம்ம கிளாமர் ரோல்ல. ஆனா தேவயானி அப்படி ஒரு கதாபாத்திரத்தின் மூலமா இங்க தமிழ் அறிமுகமானப்போ தமிழ் மக்கள் அதை ரசிக்கவும் இல்ல ஏத்துக்கவும் இல்ல. சொல்ல போனா தேவயானிக்கே தான் நடிச்ச அந்த கேரக்டர் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து பல இடங்கள்ல பேசி இருக்கக்கூடிய தேவயானி தொட்டாச்சினிங்கி படத்துல நான் போட்டிருந்த கிளாமர் காஸ்டியூம்கள் எனக்கு சுத்தமா செட்டே ஆகல, குறிப்பா அது எனக்கு அப்ப கம்ஃபர்டபிளாவும் இல்ல அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. 1996ல இவங்க நடிப்புல காதல் கோட்டை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நடிகை தேவயானியை தமிழ் மக்கள் தங்கள் வீட்டு பொண்ணா வாரி அணைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காதல் கோட்டை படத்துல நான் கமிட் ஆனப்போ என் கையில வேற படங்கள் எதுவுமே இல்ல, அந்த படம் மட்டும் ஓடாம போயிருந்தா நான் சினிமாவை விட்டே விலகி இருப்பேன், எனக்குன்னு நிலையான சினிமா வாழ்க்கையும் இருந்திருக்காது அப்படின்னு நெகிழ்ச்சியா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க தேவயானி. இவங்க சினிமா கரியரையே வேற லெவலுக்கு கொண்டு போன இன்னொரு படம் தான் சூரியவம்சம். மனைவியை கலெக்டராக்கி அழகு பார்க்கிற முற்போக்கான கணவரா சரத்குமார், கணவரை தொழிலதிபரா உயர்த்தி பார்க்கிற அன்பு மனைவியா தேவயானி, மாவட்ட கலெக்டரா இருந்தாலும் மாமனாருக்கு மரியாதை கொடுக்கிற மருமகளா வாழ்றதுன்னு சூரியவம்சம் படத்துல நடிப்புல பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க தேவயானி. 1990களோட இறுதியில தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஹீரோயினா இருந்தாங்க தேவயானி. அவங்களோட முக்கியத்துவத்தை கவித்துவமா சொல்ற மாதிரி தித்திக்கும் தேவயானி தினம்தோறும் தேவைதான் நீ அப்படின்னு வல்லரசு படத்துல காதலால கசிந்துருகி பாடி நடிச்சிருப்பாரு நடிகர் விஜயகாந்த். பாரதி திரைப்படத்துல மகாகவி பாரதியாரோட மனைவி ரோல்ல நடிச்சது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம். குடும்பத்தை கவனிக்காம நாடு விடுதலைன்னு மட்டுமே வாடுற கணவனை நினைச்சு கவலைப்பட்டு உள்ளுக்குள்ளேயே புடுங்குற அந்த செல்லம்மாவோட நடிப்புக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சிறந்த நடிகைக்கான விருதும் கிடைச்சது. தேவயானியோட ஒரிஜினல் வாய்ஸ் குழந்தை பேசுறது மாதிரி கியூட்டா இருக்கும். அதே போல பஞ்சதந்திரம் படத்துல தன்னோட ஒரிஜினல் வாய்ஸ்ல எவ்வளவு பெரிய மாத்திரை அப்படின்னு இவங்க பேசிய அந்த ஒன்லைன் காமெடி இப்ப வரைக்கும் பெரிதா பேசப்பட்டு தான் இருக்கு. புகழோட உச்சத்துல இருந்தப்பவே தேவயானி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருமே எதிர்பார்க்காத திருப்பமாகவும் அந்த நேரத்துல மிகப்பெரிய தலைப்பு செய்தியாகவும் மாறுச்சு. இயக்குனர் விக்ரமன் கிட்ட உதவி இயக்குனரா இருந்தவர் தான் ராஜகுமாரன். சூரியவம்சம் ஷூட்டிங்ல தேவயானிக்கு ராஜகுமாரன் தான் டயலாக் சொல்லி கொடுத்திருக்காரு. எந்த பாசாங்குமே இல்லாம ரொம்ப வெள்ளந்தியா ராஜகுமாரன் பேசின விதம் தேவயானிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. பின்னாடி ராஜகுமாரன் தேவயானியை வச்சு நீ வருவாய் என படத்தை இயக்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கு. இன்னுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்தை ராஜகுமாரன் இயக்கனப்போ நடிகை தேவயானியும் ராஜகுமாரனும் காதலிக்க தொடங்கிட்டாங்க. தேவயானி ராஜகுமாரன் காதலுக்கு தேவயானி குடும்பத்துல பயங்கர எதிர்ப்பு வரவே 2001ஆம் வருஷம் தேவயானி தன்னோட வீட்டை விட்டு வெளியேறி ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பின்னர் பலரும் பலவிதமா இவங்க ரெண்டு பேரையும் விமர்சனம் பண்ணாலும் தேவயானியும் ராஜகுமாரனும் தங்களுடைய காதலையும் அன்புலையும் கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தாங்க. காதல் திருமணத்தால தன்னுடைய பெற்றோர் மற்றும் தம்பிகளோட அன்பை இழந்த தேவயானி அந்த வருத்தத்தெல்லாம் எதையுமே வெளில காமிச்சிக்காம குடும்பம் மற்றும் சினிமாவில் தொடர்ந்து கவனம் செலுத்தினாங்க. தன்னுடைய கணவருக்காக காதலுடன் படத்தை தயாரிச்ச தேவயானி அதுல ஹீரோயினாகவும் நடிச்சாங்க. அந்த படம் தோல்வி அடைஞ்சப்பவும் அவங்க உடைஞ்சு போயிடல. எஸ்.ஜே. சூர்யாவோட நியூ படத்துல வளர்ந்த குழந்தைக்கு அம்மாங்கிற ரொம்ப டெலிகேட்டான கதாபாத்திரத்தை தேவயானி ரொம்ப ஸ்மார்ட்டாவே ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துல எஸ்.ஜே. சூர்யா சார் இந்த படத்தோட கேரக்டரை பத்தி என்கிட்ட சொன்னப்போ அம்மாவா நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் என் வீட்டுக்கே வந்து அந்த கேரக்டரோட முக்கியத்துவத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாரு. அதுக்கப்புறமா தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி ஒரு பேட்டியில சொன்னாங்க தேவயானி. அழகி கிரின்னு சில படங்கள்ல குணச்சித்திர நடிகையாகவும் கவனம் ஈர்த்த தேவயானி சன் டிவில ஒளிபரப்பான கோலங்கள் சீரியல்ல நடிச்சு தமிழ் குடும்பங்களோட செல்ல மகளா ஏகோபித்த அன்பையும் வரவேற்பையும் பெற்றுக்கொண்டாங்க. நடிப்பு குடும்பம்னு பரபரப்பான வேலைகளுக்கு நடுவுல தனியார் பள்ளி ஆசிரியையாகவும் சில காலம் அவங்க வேலை செஞ்சாங்க. குடும்பம் தான் இவங்களோட உலகம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கரியருக்கும் உரிய கவனமும் நேரமும் கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தையும் அழகா கட்டமைச்சிருக்காங்க. அதுல அன்பான கணவர் இனியா பிரியங்கானு கியூட்டான மகள்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற தேவயானி பொறுப்பான இல்லத்தரசியா வீட்டு நிர்வாகம் மொத்தத்தையும் திறம்பட செஞ்சு முடிக்கிறாங்க. சினிமாவோ சீரியலோ டீச்சிங் பணியோ எந்த வேலையை செஞ்சாலும் அதுக்கு என்னோட 100% உழைப்பை எப்போதுமே நான் கொடுப்பேன். இந்த உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் தான் நான் இப்போ சினிமா கரியர்ல பீக்ல இல்லாதப்பவும் என்னை தொடர்ந்து மக்கள் மனசுல இருக்க வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒண்ணுல பேசும்போது குறிப்பிட்டிருக்காங்க நம்ம அழகுமயில் தேவயானி. உண்மைதான், உழைப்பை விட உயர்வு தர ஒரு விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்கா என்ன? படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாலும் சரி, நடிக்கலனாலும் சரி, கரியர்ல பீக்ல இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, எப்போதுமே தேவயானி தமிழ் குடும்பங்களோட பிரியத்துக்குரிய திரை தேவதையா தான் இருந்துட்டு இருக்காங்க, எப்பவுமே இருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயமே. இப்போ தேவயானி அவர்களை பத்தி சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் அடிச்சிருங்க.